எனதருமை யூடியூப் சொந்தங்களே, நாம் நம்மளுடைய வாழ்வியலை எந்த அளவுக்கு கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் மாதம் யோசித்து பார்ப்பீங்க. ஆனால் அதை நம்ம என்னைக்கு தீர்வு காண போகிறோம் அப்படின்னு ஒன்றும் புரியவே இல்லை. நிறைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வராங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோ பெரிய வைரல் ஆகுது. அவங்க நிறைய இடத்துல சோதனை போட்டு தவறான உணவு முறை, தவறான கெமிக்கல் அது இதுன்னு சொல்லி எவன்லாம் அந்த மாதிரி கடை வச்சுருக்கானோ அவனை எல்லாத்தையும் தூக்கி அடித்து நொறுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவருங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் வரையும் அந்த அரசு அதிகாரியை நேர்மையாக வாழ விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட் மூளை என்ன பண்ணுதுனாக்க, அவனுடைய சுயலாபத்துக்காக அவனும் செய்கிற தவறுகளை வெளில கொண்டு வரணும் அப்படின்னு அந்த உள்நோக்கத்தை கருத்தில் வச்சு அந்த அதிகாரிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்சல் பண்ணி அனுப்பிவிட்டுறானுவான். அவருடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விலையை கொடுத்துட்றானுவான். இது நாளடைவில் என்ன ஆகுதுனாக்க, அந்த அதிகாரி பெரிய பெரிய இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை அந்த சோதனை ஏறுறது போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே செய்யாமல் அவன் என்ன பண்ணுறான்னா, நேரடியாக போய் இந்த சின்ன சின்ன கடைங்க ரோட்டு ஓரத்தில் அன்னாடம் காட்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மள மாரி சாமானியர்கள், அவங்க வயிற்றில் அடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்களும் நல்லவங்களும் சொல்லலை, அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும். எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம கொடுக்கணும், ஆரோக்கியமான ஒரு எந்த ஒரு பொருளையும் நம்ம விநியோகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். இந்த மயிறு பணம் இருக்குல்ல, இந்த மயிறு பணத்தை வச்சு எத்தனை வருஷம் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட முடியும்? நம்ம எவ்வளோ கேடுகட்ட விஷயத்தை செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் சேர்த்து வச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு காலத்துலேயும் அவங்க நிம்மதியாக வாழ்ந்துடவே முடியாது. உங்களுடைய மரணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப கேடுகட்ட ஒரு செயலை கண்டிப்பாக அவங்க உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அவங்க வாழ்க்கை குட்டிச்சவராக போகும். கண்டிப்பாக போகும். பாருங்களேன், என்ன கடவுள் நேரில் நம்மளை தண்டிக்க மாட்டார் அப்படிங்கிற திமிரில் நடக்குதா இது என்னன்னு தெரில. என்னடா எல்லாருக்குமே தெரியும்ல, போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம், நம்ம இருக்கிற வரையும் நிம்மதியாக வாழ்வோம், 4 பேர்த்துக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற எல்லா தாட்டு மயிரும் இருக்குல்ல, செத்தும் போது அருணாக்குடியை கூட அறுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற புத்தியெல்லாம் இருக்குல்ல. ஆனால் மக்களை ஏன் இந்த அளவுக்கு சிதறடிக்கணும்? ஏன் இவ்வளவு கேவலப்படுத்தணும்? ஏண்டா கொஞ்சம் கூட பக்கத்து வீட்டுக்காரனுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் இல்லை. சரி, உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. உன்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. என்ன மயிரை பிடுங்க போகிற நீ? என்னடா பணம்? என்ன பணம்? எவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களாடா? சரி, நீங்கள் பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியும். ஏன்னா இப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் செய்யணும், ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களால் பார்க்க முடியும். சரி, ரைட்டு, ஒத்துக்கிறேன். இதுவே ஒரு சாமானிய ஒரு மக்களுடைய ஒரு 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா அவங்களே இந்த கலைஞர் காப்பீடு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு சொல்லி அதில் தான் பயன்பட்டு இருக்கிறாங்க. அதுவே அது எல்லாமே சக்ஸஷன் ஆகி அவங்களுக்கு ஓகே ஆகிறதுக்காலையும் உயிரோடைய கடைசி எண்டில் போய் நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 20 லட்சமாக இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிற ஒரு நபருடைய கிட்னியையும் இல்லை அந்த உடம்புல எந்தெந்த பொருளெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீங்கள் விலை கொடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா வாங்கி உங்களுடைய பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. அந்த திமிரில் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த செயல் மாறினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்மளுடைய எதிர்கால சந்ததியினரும் ஊனமுற்று பிறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பிறப்பாங்க. நிறைய இடத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் அந்த திட்டம் இந்த திட்டம்லாம் கொண்டு வந்து தான் ஊனமுற்றவங்களும் சரி, இல்லை உடலில் உள்ள பேர்பாட்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்களில் பாதிப்படைகிறாங்க. அதே நிலை காலப்போக்கில் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு 3 ஆண்டு இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடு நாசமுத்து சந்தி சிரித்து தான் போய் நிற்கும். நீங்கள் எவ்வளவோ விஞ்ஞானத்தை வளர்த்து விடலாம், விஞ்ஞான செயல்களை புரியலாம், போகலாம் வரலாம். ஆனால் இங்கே மனிதன் உயிரோட இல்லை, அவன் நோயுற்று வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகளுக்கு இழுத்து மூடிட்டு அதிகபட்சமான கார்ப்பரேட்டு, ப்ரைவேட்டு, இந்த தனியார் மருத்துவமனைகள் தான் இங்கே இருக்கும். இது எதுக்காக இந்த அளவுக்கு கோபப்பட்டு சொல்கிறேன்னாக்க, எல்லாருமே காலையில் ஏஞ்சி திரும்ப இரவு வரையும் சாயந்தரம் வரையும் ஒரு ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, போராடிக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம யாருமே வாழ்க்கையை வாழலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது தவறு செய்கிற புறம்போக்குகள் கொஞ்சம் மாதம் திருந்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, மக்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்லபடியாக வாழறதுக்கான வழி என்னமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.